புதுசாக ஒரு கட்சி வருது. அந்த கட்சி பேர் வந்து பாரதிய ஜனசங். இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, பாரதிய ஜனதா பிஜேபி இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் முன்னோடி தான் வந்து இந்த பாரதிய ஜனசங். இது எப்படி பிஜேபியாக மாறிச்சுன்னு நம்ம போக போக பார்ப்போம். வாங்க, நான் உங்கள் நிஷாந்த் முத்துசாமி. இது நம்ம தமிழ் தேயம். பட் இது வந்து 1951 இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது முதல் தேர்தலையும் பங்கு பெறுறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியா அரசியலில் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, ஜஸ்டிஸ் பார்ட்டி 3 வந்துட்டு போயிருக்கும், பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எல்லாருமே வந்து மையத்தையும் இடதுசாரி இடது இடத்துக்கு தான் போட்டி போட்டுட்டு மாறிட்டு இருந்தாங்க தவிர பெருசாக வலதுசாரி பக்கம் போகல. ஆனால் முதல்ல இந்த பாரதிய ஜனசங் அப்படின்ற கட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகபட்சம் வலதுசாரியாக இருக்காங்க. அதோட புள்ளி விவரங்கள்லாம் இங்கே பார்ப்பீங்க. நீங்கள் அரசியல் நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அவங்க வந்து மத்திய அரசு தான் ரொம்ப உறுதியாக இருக்கணும், மாநிலத்துக்குலாம் தனித்தனியாக உரிமைலாம் தந்துட்டுருக்கக்கூடாது அப்படின்ற நிலைப்பாடு இருந்தாங்க. ஆட்சி வந்து மத்திய அரசுக்கு, மத்திய கட்சிக்கிட்ட தான் ஆட்சி இருக்கணும். மதவாதத்தில் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பாகிஸ்தான் பிரிஞ்சு முஸ்லீம் போனனால இது வந்து இந்துக்கான நாடு, இந்து தான் அதிகமாக இருக்கணும், இங்கே இந்துக்கான உரிமை தான் இருக்கணுன்றதுனால அவங்க வந்து மதச்சார்பையிலேருந்து மதவாதமாக அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அந்த மதம் அதிகமாக பிடிக்கிறதுனால மதத்தில் அந்த ஜாதியுமே வந்து அவங்க பெருசாக கண்டுக்கலாதனால அவங்க அதை ஊக்குவிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வலதுசாரியில் தான் வராங்க. மாநில உரிமைகள்லாம் கிடையாது, மத்திய ஒன்றியத்துக்கு தான் இருக்கணுன்றதுனால அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால அதுலேயும் வலது பக்கம் தான் போகிறாங்க. அதே மாதிரி இந்துக்கள் தான் இந்த நாடு சொந்தம், இந்த நாடோட அதிக உரிமை இந்துக்கள் தான் இருக்குன்றதுனாலையும் தேசியவாதத்துலேயும் அவங்க அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. மற்ற நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை வளத்திலே பாதுகாக்கிறதும் அவங்க பெருசாக கண்டுக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா இதில் -4.5, அதாவது இந்தியா கட்சியிலே யாருமே இவ்வளோ பெரிய வலது சரியாக இருந்ததில்லை. அப்படிப்பட்ட வலதுசாரியாக இந்த பாரதிய ஜனசங்ன்றது வராங்க இந்த அரசியல் நிலைப்பாட்டில். பொருளாதார நிலைப்பாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க 2 இடம் மட்டும்தான் இடது வராங்க. ஒன்று வந்து எல்லாத்துக்கும் பேச்சுரிமை இருக்கணும், சமமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயற்கை வளங்களை பாதுகாத்து தான் வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை தவிர மீது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று நிலைப்பாடு இல்லாமலையும், அப்படி நிலைப்பாடு இருந்தாலும் அது வந்து வலது பக்கமாக தான் நிற்கிது. அது முக்கியம் மதமும் ஜாதியும் வர இடத்துல எல்லா பாலினம் வர இடத்துல எல்லாமே அவங்க வந்து வலது பக்கம் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்துக்கான நாடு, இந்துவில் இருக்கிற அந்த கட்டமைப்பு ஜாதியும் அப்படியே இருக்க வேணும், பெண்களும் கொஞ்சம் வந்து பெண்களுக்கான இடம் வந்து சமையலறையும் வீடு மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்கக்கிட்ட இருந்ததுனால ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப வலதுசாரியாக இருந்தாங்க. 0.5 ரைட் சைடு எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய வலதுசாரி பக்கம்தான். பட் இதில் எப்படியோ 3, 4ன்னு போகாமல் -1.5 இருந்தது ஒரு பெரிய விஷயந்தான். அதே பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் சமூகத்திலையும் அவங்க வந்து என்ன தான் ரைட்டாக இருந்தாலுமே பொருளாதாரம்னு வரும்போது கிட்டத்தட்ட அவங்க சில விஷயத்தை ரைட் எடுத்தாலும் ஓவராலாக வரும்போது லெஃப்ட்டில் வந்து நிற்கிறாங்க. பட் வந்து அதே மாதிரி ஆனால் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது வந்து பொருளாதாரம், கிராம பொருளாதாரத்துக்கும் சொந்த சுய தொழில் பண்ணி சுயமாக இந்தியை சம்பாதிக்கணும், மக்களே இங்கே வந்து வெளியிருந்து யாரும் வரக்கூடாது, அவங்களே பார்த்துக்கணும் ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப இடது எடுக்கிறாங்க. அந்த இடது தான் அவங்க மொத்தத்துலேயும் ஓவராலாக இடது கொண்டு வரதுக்கான காரணமாகவும் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆரோக்கியமான போட்டி இருக்கணும், அது வந்து நம்ம இந்தியருக்குள்ளே இருக்கணும் பொருளாதாரத்தில் அப்படின்றது நினச்சாங்க. இடத்தை வந்து அவங்க பிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த பிளாட்டிங் டேபிளில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அளவுக்கோலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஜனசங்கம் வந்து முதலையாக அப்படியே படிக்கட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வலது பக்கமாக. இந்த 1951 தான் வந்து இப்போ முதல் தேர்தல் நடக்குது இல்லை, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் வந்து அதோட சின்னம் பெற்றுச்சு, பாரதிய ஜனசங்கம் அதுக்கான சின்னம் விலக்கு பெற்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா காங்கிரஸ் வந்து முதல்ல ஒரு சின்னம் பெறாங்க, அதுதான் வந்து இரட்டை கால மாடு. ஸோ இதுதான் வந்து முதல்ல காங்கிரஸ். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கை சின்னம் தான் தெரியும். பட் ஆரம்பத்தில் வந்து முதல்ல தேர்தல் சந்திக்கும் போது அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து இந்த இரட்டை காலை சின்னத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு இன்னும் வந்து சின்னம் வந்திருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ அரசியல் கட்சியாக மாறல, தேர்தலையும் இன்னும் கலந்துக்க ஆரம்பிக்கல. ஸோ அதெல்லாம் பெருக்காலத்தில் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க என்னாச்சு. ஸோ அதனால வந்து இப்போ 3 கட்சிக்கு மட்டும் சின்னம் வந்திருக்கு. இது இல்லாமல் நிறைய கட்சிங்க இருந்துச்சு. பட் ஏன் இந்த கட்சியை மட்டும் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தமிழக அரசியலுக்கு, அதாவது 2026 தேர்தலுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்றதுனால தான் மற்ற கட்சியை விட்டுட்டு இதை மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 51 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 51லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 56, அது 1956க்கு தான் போவோம். இதில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துருச்சு தமிழக அரசியல். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் திராவிட நாடாக இருந்ததில்ல. ஸோ அதெல்லாம் வந்து 1953 என்ன பண்ணுது, ஆந்திரா
தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து தனியாக பிரிஞ்சுட்டு போய் ஆந்திராவாக அந்த இடத்துல மாறுது. மீதி இருக்கிற மெட்ராஸ் பிரசிடென்சியில் இன்னும் கேரளாவும் கர்நாடகாவும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அதுவும் பிரிஞ்சு போய் 56 வந்து நம்ம வெறும் தமிழ் மாநிலம் மட்டும் தான் இருக்குது. அதாவது எல்லாமே வெளியே போயிட்டு மீதி இருக்குது தமிழ். ஆனால் பேர் வந்து நம்மளுக்கு வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு தான் இருக்குது தவிர, அந்த மெட்ராஸ் ஸ்டேட் வந்து வெறும் தமிழர்கள் பேசக்கூடிய இடமா மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து சேருது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, பொலிட்டிக்கலோட மேப்பே அந்த இடத்துல மாறுது. ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, மாநில அரசு தனித்தனியாக மொழி வாரிய மாநிலமெல்லாம் பிரிக்குது. அந்த தேர்தலை போட்டியிடுறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு வரும். அது வரைக்கும் அதுக்கு தேர்தல் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த திமுக எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தி, மாநாட்டில் வந்து மக்கள் கிட்ட கேட்குறாங்க, தொண்டர்கள் கிட்ட நம்ம அரசியலில் கலந்துக்கலாமா வேணாமான்னு ஒரு கேட்டு, அங்கே முடிவெடுக்கப்பட்டது, ஓட்டு மூலமாக முடிவெடுக்கப்பட்டது தான் அரசியலில் கலந்துக்கலாம். இந்த மாநில மொழிகள் மற்றும் கலாச்சார பாதுகாப்பில் வந்து எந்த மாநிலம் வந்து அவங்க மக்களுக்கு மட்டும் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அதிக மதிப்பெண் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 56 வந்து திமுக வந்து 0.25 மதிப்பெண் வந்து இழக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வந்து அது மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருக்கும் போது அவங்க திராவிட நாடு வேணும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, திராவிட மக்களுக்காக போராடும் போது மெட்ராஸ் ஸ்டேட்டில் எல்லோரும் இருக்காங்க, திராவிடர்கள் இருக்காங்க, திராவிடர்களுக்காக பேசுகிறாங்க. அப்படின்ற போது அது 0.5 இருந்துச்சு. ஆனால் மொழி மண்ணில் பிரித்ததுக்கு அப்புறமும் அவங்க தமிழர்கள்னு பேசாமல் திராவிடர்கள்னே பேசுகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மாநிலம் வந்து தமிழர்களுக்கான மாநிலம், ஆனால் அவங்க பேச திராவிடத்துக்கான ஒரு கொள்கைனால அதில் வந்து ஒரு 0.25 மார்க் இழக்கிறாங்க. அதுதான் வந்து 1956 உங்களுக்கு மொழி மண்ணில் மாறும்போது திராவிட கட்சிக்கு மட்டும் பொலிட்டிக்கலாக ஒரு 0.25 கம்மியாகும். அந்த மூமெண்ட்டை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க திருப்பியும் 1957 தான் ஃபஸ்ட்டு தேர்தலே கலந்துக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு தேர்தலில் வந்து அவங்க கலந்துக்கும் போது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உள்ளே ஆட் ஆகுது. அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ 1957 பார்க்க போகிறீங்க. அந்த 1957 பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் மாநில கூட்டணி அரசியல்லையும் விகிதாச்சார பங்களிப்பில் வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அரசியலை கலந்துக்கிறாங்களே. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து அவங்க மதிப்பெண் அதிகமாகி அவங்க வந்து 1.25லேருந்து 2.25 மாறுறாங்க. இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து இடது பக்கமாக மாறுறாங்க. அதுதான் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ திமுக வந்து இப்போ அரசியல் நிலைப்பாட்டில் கொஞ்சம் வலதுலேருந்து இடத்துக்கு கொஞ்சம் மாறும். அதிகமாக சொத்து வச்சுருக்கீங்க, அதிகமாக பணம் வச்சுருக்கீங்களுக்கு 50% வரியாக இருந்துச்சு. 50%லேருந்து 77% அந்த வரியை உயர்த்துறாங்க. எதுக்கு அப்படின்னா,